கேரளா ஆப்பம் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கிளாஸு பச்சரிசி. மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க. எந்த கிளாஸு இல்லை கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவில் தான் எல்லாமே எடுக்கணும். முதல்ல இந்த பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் வடிகட்டி நம்ம இது ஒரு பாத்திரத்தில் மாற்றலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது கூடவே சேம் கிளாஸில் 1 கிளாஸு துருவன தேங்காயில் அந்த ஒயிட் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆப்பம் நல்ல வெள்ளை கலராக வரும். 1 கிளாஸு சாதம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட். அப்புறம் சர்க்கரை. ஆப்பம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சுகரு, தேங்காய், சாதம், பச்சரிசி, ஈஸ்ட் எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஊற போடுறதுக்கு நார்மல் தண்ணி இல்லைன்னா தேங்காய் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கிளாஸு தேங்காய் தண்ணி எடுத்திருக்கேன். இது ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம 1 கிளாஸு நார்மல் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் தண்ணி இல்லைன்னா 2 கிளாஸு நார்மல் தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அரிசியும் தண்ணியும் அந்த லெவலு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். பச்சரிசி எப்படியும் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நல்லா சோக் ஆகிடும். இது மாதிரி ஈஸ்ட்டு ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணதுனால அதுவும் சீக்கிரம் ஃபெர்மெண்ட் ஆகிடும். இதனால் நம்ம மூடி போட்டு ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். இப்போது ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், பச்சரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போது இனிமேல் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் கொஞ்சம் தண்ணி, நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி, ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி மிக்ஸி ஜாரில் ஊற்றி அது இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஆப்பம் செய்யும்போது நம்ம உடனே ஆப்பம் செய்யலாம். ஏன்னா நம்ம அரிசி ஊற போடும்போதே ஈஸ்ட் போட்டதுனால ஈஸ்டெல்லாம் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கும். அதனால் நம்ம ஆப்பம் உடனே செய்யலாம். ஆப்பச்சட்டி வச்சு சூடாகும்போது மாவு ஊற்றி இந்த சைடெல்லாம் நல்லா கொஞ்சம் லேஸ் மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம ஆப்பம் வெந்துடும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த சைடெல்லாம் நல்ல லேஸ் மாதிரி இருக்குது, உள்ளே நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஆப்பம் இப்படி தான் செய்ய முடியும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.